Hello and Namaste Shio. Welcome to Hindi Seekho. And in this video, we are going to discuss the most important and எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் that is how to learn Hindi. நீங்க ஹிந்தி பழகுறதுல ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா this video is most important to you. And இந்த வீடியோல இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது. நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா ஈஸியா லேர்ன் பண்ணணும்னா believe me it's very useful to you. And now that's it, let's start the class. எந்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுல இருக்க லிட்ரேச்சர் பார்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லிட்ரேச்சர் பார்ட் என்னன்னா அதுல இருக்க லெட்டர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த லாங்குவேஜ்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிங்க. நான் இந்த இடத்துல நீங்க நல்லா ஃப்ளூயண்டா ஹிந்தி எழுதணும் அப்படியெல்லாம் சொல்லல. ஒரு லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் எனக்கு போதுமானது. அது ஃபுல்லா மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாரும் உங்களுக்கு ரீட் பண்ண கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் நோ ஹவு டு லேர்ன் இட். அந்த இடத்துல எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் மை நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நீங்க லெட்டர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் வேர்ட்ஸ்க்கு வாங்க. வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் லைக் நமஸ்தே, வணக்கம்க்கு பதிலா யூஸ் பண்ணுவோம், தேங்க்யூக்கு பதிலா தன்யவாத் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய டே டு டே லைஃப் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் phrases பாருங்க, லைக் ஆப் कैसे हैं, how are you, मैं अच्छा हूँ, मैं ठीक हूँ. இந்த மாதிரி phrases எல்லாம் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன phrases எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ்க்கு வாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்ஸ், அது டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுற சென்டென்சஸ். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் இன் ஹிந்தி. உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைச்சிரும். அது எல்லாத்தையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு டைம் அது நீங்க நல்லா கன்வீனியன்ட் ஆயிட்டீங்கனால உங்களுக்கு பேச வந்துருச்சுன்னா நாட் தட் லெவல், கொஞ்சமாவது பேச வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஓன் சென்டென்ஸ் உருவாக்குங்க. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, பிகாஸ் ஸ்டார்டிங்ல ஓன் சென்டென்ஸ் உருவாக்க சொல்றது ஒரு முட்டாள்தனம் தான். பட் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஓன் சென்டென்ஸ் உருவாக்க போதா இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுவீங்க. ஓ, நான் இது உருவாக்குனது கரெக்டா, இங்க எந்த வேர்டு வரும், அது இங்க கரெக்டா போடணும்னா நீங்க இது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதுல இருந்து ரெண்டு பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க எல்லாம் படிச்ச டாபிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிடும், உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் கூட விளையாட தெரிஞ்சிடும். அண்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிராமர். எஸ், கரெக்டா தான் கேட்டீங்க. கிராமர் எந்த ஒரு லாங்குவேஜோட ஹார்ட் பாத்தீங்கன்னா கிராமர் தான். நீங்க கிராமர் படிக்காம ஒரு சென்டென்ஸ் கரெக்டா ஃபார்ம் பண்ணவே முடியாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது. கிராமர் நான் உங்களுக்கு ஏதோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா டாப்ல இருந்து கடைசி வரை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். சிம்பிளான வேர்ப்ஸ் படிங்க. லைக் நடக்கிறதுக்கு செல்னா, படிக்கிறதுக்கு படுனா, சாப்பிட்றதுக்கு கானா, இந்த மாதிரி சில வேர்ப்ஸ் எல்லாம் பாருங்க. நான் அதுக்கப்புறம் டென்சஸ் கவர் பண்ணுங்க. அண்ட் கடைசியா நீங்க நவுன்ஸ் படிங்க. நவுன்ஸ் எதுக்கு நான் கடைசியில வச்சிருக்கேன்னா, பிகாஸ் நீங்க நவுன்ஸ் வந்து இங்கிலீஷ் நீங்க யூஸ் பண்ணல இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட். ஸோ ரோடுக்கு ஹிந்தியில பாத்தீங்கன்னா கரெக்டான வேர்ட் சடக். பட் நீங்க இப்படி சொல்லலாம், மே ரோடு பர் சல் ரஹா ஹூ. இந்த இடத்துல நீங்க ரோடு யூஸ் பண்ணலாம். ஸோ நவுன்ஸ்ல நீங்க அவ்வளோக்கா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேர்ப்ஸ் படிங்க போதும். அண்ட் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. எதுக்குன்னா, பிகாஸ் ஹிந்தியோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தமிழோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு சேம் தான். இதை புரிவதற்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட். இது தமிழ்ல சொல்லி பாருங்க, நான் ரோட்ல நடக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்ல நல்லா கவனிச்சிங்கன்னா ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட், இது நல்லா கவனிச்சிங்கன்னா வாக்கிங் இது முன்னாடி வருது, மீன்ஸ் வேர்ப் முன்னாடி வருது. அண்ட் ரோடு அந்த நவுன் கடைசியா வருது. அது நீங்க உடனே தமிழ்ல பாருங்க, நான் ரோட்ல நடக்கிறேன், ரோடு முன்னாடி வருது. அண்ட் அந்த வேர்ப் நடக்கிறேன் அது கடைசியில வருது. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ஹிந்தி சென்டென்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க எதுல கம்பேர் பண்ணணும்னு தமிழ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அதே சென்டென்ஸ் ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட் நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். தமிழ் ஒரு டைம் சொல்லி பாருங்க, நான் ரோட்ல நடக்கிறேன். நான் அப்படின்னா மே, ரோட்ல ரோடு பர் நடக்கிற செல் ரஹா ஹூ, அவ்வளவுதான். ஐ வாண்ட் டு கிளியர் ஒன் பாயிண்ட் தட் உங்களுக்கு தமிழ் தெரியும்னா பிலீவ் மீ நீங்க ஹிந்தி ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். பிகாஸ் த ரீசன் இஸ் த சேம், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹிந்தியில இருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ்ல இருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு சேம் தான். அதனாலதான் நான் சொல்றேன்.
நீங்க ஒரு டைம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படிச்சிட்டீங்கன்னா, ஒரு டைம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அடுத்தது வாங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டெக்னிக். ரொம்ப ஈஸியானது. as I told, நீங்க எந்த ஒரு சென்டென்ஸ் ஹிந்தியில எழுதணும் இல்ல சொல்லணும்னா முதல்ல அதை தமிழ்ல சொல்லி பாருங்க. ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள், ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட். இதோட ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா உடனே தமிழ்ல சொல்லுங்க. நான் ரோட்ல நடக்கிறேன். நான் அப்படின்னா மே, ரோட்ல ரோடு பர் நடந்துட்டு இருக்கேன். चल रहा हूं. சிம்பிள். இதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் டெக்னிக். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன்ல 2 முக்கியமான கான்செப்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சென்ட், செகண்ட் ஒன் கான்ஃபிடன்ஸ். ஆக்சென்ட்னா நான் பேசுற விதம், ஹவு ஐ ஆம் டாக்கிங், மை டோன், இது எல்லாமே. அண்ட் கான்ஃபிடன்ஸ், நான் பிகினரா பேசுறேன்னா அண்ட் நேட்டிவா பேசுறேன்னா இது என்னோட கான்ஃபிடன்ஸ். நான் பேசுற விதத்தை வச்சு உங்களுக்கு தெரியும். அண்ட் அண்ட் இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி வரும்னா த்ரூ ப்ராக்டிஸ். கீப் ப்ராக்டிசிங். பிகாஸ் நீங்க எல்லாமே படிச்சாச்சு, பட் ப்ராக்டிஸ் பண்ணலினா வேஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் ஃப்ரம் யுவர் 24 ஹவர்ஸ். ஒரு 30 நிமிஷம் இந்த புது லாங்குவேஜ்க்கு எடுத்துக்கோங்க. அண்ட் பிலீவ் மீ, நீங்க ஒரு 30 நிமிஷம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது. வித்தின் 3 to 4 months நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசுவீங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு யாராவது உங்ககிட்ட ஹிந்தில ஏதோ கேட்டாலும் உங்களுக்கு புரியும். அந்த லெவலுக்கு வந்துருவீங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவருக்கு ரிப்ளை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேற என்ன வேணும்? அண்ட் என்னோட கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் பாயிண்ட் எனக்கு, திங்க் இன் ஹிந்தி. ஹிந்தி எப்படி கத்துக்கலாம்? இது என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டைம் கேளுங்க. நான் தமிழ் எப்படி கத்துக்கிட்டேன்? நான் ஸ்கூல்ல போய் ஏதோ பேச கத்துக்கல. ஐ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், நான் மத்தவங்களை அப்சர்வ் பண்ணேன். செகண்ட் ஒன் ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா, என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தமிழா இருந்துச்சு சின்ன வயசுல. அப்போதான் என்ன தமிழ் ஈஸியா கத்துக்க முடிஞ்சுச்சு. அதுதான் ஹிந்தியிலையுமே. அண்ட் நாட் இன் ஹிந்தி, எல்லா லாங்குவேஜ் இதே கான்செப்ட் தான். ஈஸியா சிம்பிளா சீக்கிரமா கத்துக்கணும்னா திங்க் இன் தட் லாங்குவேஜ். நீங்க ஃப்ரீ டைம்ல அந்த லாங்குவேஜ்ல யோசிங்க, அந்த லாங்குவேஜ் அப்படியே மூழ்கி போங்க. And that's all for today's class. धन्यवाद. आपसे मिलके खुशी हुई. फिर मिलेंगे. And guys keep supporting. ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கு என்னோட சேனல்ல. ஒன்னு வந்து நம்பர்ஸ் பிளேலிஸ்ட் கண்டிப்பா பாருங்க, 1 to 100 கவர் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொன்னு வந்து அக்ஷர் லெட்டர்ஸ். And thank you. धन्यवाद. फिर मिलेंगे.